டின்னருக்கு யாருக்கெல்லாம் பாஸ்தா வேணும் அப்படின்னு கேட்டால் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுவும் இன்றைக்கி ப்ராக்கலி வச்சுட்டு பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? கொதிக்கிற தண்ணியில் உப்பு எண்ணெய் சேர்த்துட்டு பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்யறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் கூட 3 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், 5 முந்திரி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1/4 கப் அளவுக்கு பட்டாணி, சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த ப்ராக்கலி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ப்ராக்கலிருந்து தண்ணி ரிலீஸ் ஆகி நல்லா வெந்து வந்துடும். அதை பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் கூட அரைச்சி வச்சுருக்கிற ப்ராக்கலி பேஸ்ட்டு, தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் வேக வச்சுருக்கிற பாஸ்தாவையும் சேர்த்துட்டு இது கூட ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸு, பெப்பர் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் கலந்து விட்டீங்க அப்படின்னீங்கன்னா அட்டகாசமான பாஸ்தா ரெடி ஆயிரும். எக்ஸ்ட்ரா வேணும்னா சீஸ் போட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.